ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். மற்ற ஆன்லைன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் மக்களையும் கருத்தில் கொள்ளுங்கள். காஷ்மீர் தாக்குதலில் நடிகர் விஜய் ஆண்டனி பரபர அறிக்கை. காஷ்மீரில் உயிரிழந்த சகோதரர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள நடிகர் விஜய் ஆண்டனி, பாகிஸ்தானில் வசிக்கும் 50 லட்சம் இந்தியர்களையும் பாகிஸ்தான் பொதுமக்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும், வெறுப்பை கடந்து மனிதத்தை வளர்ப்போம் என்று கூறியுள்ளார். இதற்கு ஒரு தரப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் இன்னொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் விஜய் ஆண்டனியின் அறிக்கை விவாதமாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் படிப்படியாக அமைதி திரும்பி வந்தது. பயங்கரவாத தாக்குதல் என்பது குறைந்து வந்தது. இதனால் நம் நாட்டு மக்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா செல்ல தொடங்கினர். இந்த நிலையில்தான் கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் அருகே பைசர்ன் என்ற புல்மேட்டில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 22 பேர் பலியாகினர். இந்த தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பா என்ற பயங்கரவாத அமைப்பின் துணை பிரிவாக செயல்பட்டு வரும் தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றுள்ளது. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க நம் நாடு தயாராகி வருகிறது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கைக்கு அமெரிக்கா, ரஷ்யா உள்பட பல நாடுகள் ஆதரவளித்துள்ளன. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பது தொடர்பாக பிரதமர் மோடி பல கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார். இராணுவம், விமானப்படை, கடற்படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. விரைவில் பாகிஸ்தான் மீது தாக்குதல் என்பது நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விஜய் ஆண்டனி தனது எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் காஷ்மீரில் உயிரிழந்த சகோதரர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். அதே சமயத்தில் பாகிஸ்தானில் வசிக்கும் 50 லட்சம் இந்தியர்களையும் பாகிஸ்தான் பொதுமக்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களும் நம்மைப் போல அமைதியையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே விரும்புகிறார்கள். வெறுப்பை கடந்து மனிதத்தை வளர்ப்போம் என்று கூறியுள்ளார். நடிகர் விஜய் ஆண்டனியின் இந்த கருத்துக்கு ஒரு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அதே வேளையில் இன்னொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் மக்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியதால் விஜய் ஆண்டனியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தற்போது விவாதத்தை கிளப்பியுள்ளது. முன்னதாக நேற்று விஜய் ஆண்டனியிடம் காஷ்மீர் தாக்குதல் சம்பவம் குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு பாகிஸ்தானில் உள்ள மக்களும் நம் சகோதரர்கள்தான், அவர்கள் எதுவும் செய்யவில்லை. பஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் வீணப்போன 4 பேர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் குறை கூற முடியாது என்று அவர் கூறியிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.